திராவிடர் கொள்கை திராவிட கொள்கைங்கிற கொள்கை கோட்பாடு பேர்ல ஆன்மீகத்தை அழிக்கக்கூடிய நிலையில தமிழகம் போயிட்டு இருக்கு தமிழக அரசு செயற்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். அதையும் நான் சொல்ல முடியாது. கணக்கு நல்லது கட்டத்துக்கு நான் அரசாங்கத்தை அனுப்பிச்சு பாஜக மூன்றாவது மொழி கொள்கைக்கு கையெழுத்து இயக்கம் நடத்துறாங்க. அதை எந்த கோணத்துல பாத்து எல்லா மொழியும் நான் டெல்லிக்கு போயிருந்து பக்கன்னு முடிக்கிறேன். ஏதோ ஆங்கிலம் தெரிஞ்சு நான் ஹிந்தி படிச்சாருன்னா ரொம்ப சிரமப்பட்டேன். எல்லா மொழியும் நான் தெலுங்கு கூட பேருவேன். தெலுங்கு யாமிரா கூப்பிட்டு தெலுங்கு பேசுவேன், மலையாளம் பேசுவேன். எல்லா மொழியும் தெரிஞ்சுக்கணும். மொழிகள் தெரிஞ்சு விட்டாங்க. ஒரு வெளியில போகணும். இப்ப ஆங்கிலம் நம்ம ஆங்கிலத்தை தலைவர் ஆதரிக்கிறாங்க. ஆங்கிலம் தான் நமக்கு வெள்ளக்காரன் தான் நாட்டை கொள்ளையடிச்சான். வெள்ளக்காரன் தான் நம்ம அடிமைப்படுத்தினோம். அதுக்காக வெள்ளக்காரன் தான் நம்ம நாட்டு தலைவர்களும் கொண்டு குவிச்சான். வெள்ளக்காரனுக்கு அடுத்தது ராஜீவ்காந்தி தான். அப்புறம் என்ன அப்ப இலங்கை தமிழரோட கொண்டது யாரு? ராஜீவ்காந்தி தானே கொண்டாரு. அப்படி தமிழர்கள் ஓடி கொத்தா கொண்டது யாரு? அவங்க இதுக்கு பரவிச்சுல எனக்கு வருத்தம் தான். இலங்கை தமிழரை கொண்டு சொல்லி உண்மை கொள்கை எக்கனாமிக் எல்லா மொழியும் படிச்சிருக்கா. ஆங்கிலத்தை விட மற்ற எல்லா மொழியும் படிக்கிறாங்க. தான் அடிமை மொழி. கையெழுத்து இயக்கத்துக்கு ஆதரவு கடைபிடிக்கப்படும். எனக்கு ஆங்கில எதிரிதான். வெள்ளக்காரன் தான் நம்ம வீரபாண்டிய கட்டப்பட கொண்டானுங்க. வெள்ளக்காரன் தான் பாபுஜியை கொண்டானுங்க. விளங்கப்பட்டு பூலித்தேவனை விளங்கப்பட்டு இழுத்துட்டு போனது வெள்ளக்காரன் தான். அதனால அடிமை மொழி ஆங்கிலம். ஆங்கிலம் தேவையில்லை. மற்ற எல்லா மொழியும் படிச்சா கடைபிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு யாரு வேணாலும் எதுவும் சொல்லிட்டு அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆங்கிலத்தை விட இந்தி தேவையான உலக மொழியா இருக்கக்கூடிய எந்த உலக மொழி உலக மொழி உலகத்துக்காக இந்த நாட்டில் வெள்ளக்காரன் தான் நம்ம வீரபாண்டிய கட்டப்பட்ட தூக்கல போட்டோம். வெள்ளக்காரன் தான் வாவுசியை கொண்டான். பாரதியாரை கொண்டான். திருப்பூர் குமரன் கொண்டான். யார் அவன் மொழி எழுத்துக்கு அடிமை மொழி விட்டு ஆங்கிலம். ஆங்கிலம் தமிழ் தமிழ் வாழ வைக்கிற மொழி. தமிழ் சினிமா தெரியாத தோன்றதே சொல்றாரு. பெருந்தமிழே முன்னால் இருந்தேன் பெருந்தமிழகம் என்றாலும் வேண்டேன் இருக்காங்க. உலகம் முழுவதும் ஒலி வடிவம் மட்டும்தான் உண்டு. தமிழ் மொழிக்கு மட்டும்தான் ஒலி வடிவம் எல்லாமே உள்ளது. பீசிக்கா இருந்தாலும் எல்லாமே பொருள் வடிவம் எல்லாமே ஒரு ஒலி வடிவம் இல்லாம வந்த ஒரே ஒரு மொழிங்கிற தமிழ சொல்றாங்க. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த தமிழ் மொழியை நம்ம ஏன் புறக்க முடியும்? அது யாரு காரணம்? ஒரு பிள்ளைய திருக்குறள் கேட்ட தெரிஞ்ச யாரு காரணம்? இந்த ஆங்கில பள்ளிக்கூடம் தான் காரணம். ஆங்கில பள்ளிக்கூடம் எடுத்து கூட்டு எங்கேயும் ஏற்ற தமிழ் பள்ளிக்கூடத்தை தேர ஆதரித்தேன். நீங்க ஒரு பிள்ளைங்க திருக்குறள் தெரியும். நீங்க ஒரு கல்லை எப்படி திருக்குறா அது எப்படி இருக்குன்னு கேட்கறோம். திருக்குறள் தெரியலையே. நீங்க ஆங்கிலத்தை மம்மி டாடியை ஒழிச்சுக்கிட்டு ஆங்கில கல்வியை மூடு. ஐயா வைகுண்டர் பதியில திருநெல்வேலி ஐயா வைகுண்டர் பதியில அன்னதானம் போட போன பக்தர்களை தாக்கியதோடு அன்னதானத்தை அகற்றினாங்க. இதை எப்படி பார்க்கணும்? இன்னொரு நடிகர் திரு சிவாஜி எத்தனையோ நடிகர் இருந்தாலும் நடிகர் திரு சிவாஜி அவர்கள் வீரபாண்டிய கட்டவும் நான் நடிச்சேன். அதே போல தேசிய பாதுகாப்பு நிதிக்கெல்லாம் உதவி செஞ்சிருக்காரு. வீரபாண்டிய கட்டம் சிலைய வச்சார். கப்பலோட்டிய தமிழ் இப்படித்தான் இருப்பான்னு நடிச்சார். பாரதியாரா நடிச்சார். திருப்பூர் குமரனா நடிச்சார். ஒவ்வொரு நடிப்படையும் அப்படியே புரிச்சு நம்மளுடைய தேசபக்தியை கொண்டு அவருடைய வீடு ஜப்தியா வருத்தமா எனக்கு பணம் இல்லை. இந்த அந்த வீட்டுக்கு கொடுத்துருப்பேன். தமிழக முதலமைச்சருக்கு கோரிக்கை வைப்பீங்களா? கோரிக்கை என்கிட்ட அன்னைக்கு என்எஸ்கே வீடு ஜப்தியா ஆகும். என்எஸ்கே என்எஸ்கேயோட பையன் என்ன சொன்னாரு? எம்ஜிஆர் தான் வீட்டுக்கு கொடுத்தாரு. அந்த தமிழக முதல்வர் சிவாஜி வீட்டுக்கு ரொம்ப கோரிக்கையா அதாவது ராம்குமாரோட மகன் அந்த கேஸ் கும்பமேளா பத்தி கேட்கிறாரு. கும்பமேளா நல்லா நடத்தினாங்க.
இது மாதிரி பிஜேபி அரசாங்கம் நல்லா நடத்தணும். அருமையா ஏதோ ஒண்ணு ரெண்டு நடந்திருக்க நல்லதா போராட்டம் அருமையா தோணும். அது நம்முடைய பார்த்த இதுவரை எத்தனையோ பிரதமர் இருந்திருக்காங்க. அவ்வளவு போற பக்தியா தரையில படுத்து கிடந்தார் அயோத்தி ராமன் போய் போகும்போது. அதுக்கு கூட அவர் போய் இந்த கங்கை நதி ஒரு தலைவர் எப்படி சுத்தாங்களோ தொண்டர் அப்படிவாங்க. அவர் வந்து அந்த தண்ணியில போய் நீரை போய் தெய்வமா நினைச்சு குளிக்கிறார். அதான் நம்ம தேவை. பெருசு அதை சார்ந்த பிரதமர் காட்சிட்டார். அவர் பல்லாண்டு காலம் பாரத நாட்டை உலகத்தை தலை சிறந்த நாடாக ஆக்க முயற்சி பண்றார். அவருக்கு எல்லாரும் திட்டத்தட்ட திட்டங்கள் வைக்க வைரங்கள். தாய் தமிழ் அனைத்து பள்ளிகளிலும் கட்டாயமாகிட அனைவருக்கும் சமக்கல்வி கிடைத்திட தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்திட பாஜக நடத்தும் மாபெரும் கையெழுத்து இயக்கத்தில் கலந்து கொள்வீர். அழைக்கிறார் பெண்டகன் ஜி பாண்டுரங்கன், பாஜக மாவட்ட தலைவர், விருதுநகர் கிழக்கு.